ராமசாமி சொன்னது மாதிரி தான் இந்த வழக்கமாக இசை வெளியீட்டு விழாக்களுக்கு ஒரு சடங்கு மாதிரி போயிட்டுருக்கிறது தான் வழக்கம். இன்றைக்கு வந்திருக்கிறது காரணம் மரியாதைக்குரிய தமிழச்சி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அந்த நட்பின் காரணமாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவங்க 2 பேருமே பார்த்ததில்லை. நடிகர் தெரியும், ஹீரோ அஜ்மல், தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இந்த உயரத்துக்கு ஒரு 6 அடி இருந்த உடனேயே வழக்கமாக எல்லாரும் கேட்குறது வில்லனாக இருந்தால் கூட ஹீரோவை வரணுன்றது தான் தமிழ் சினிமாவோட மரபு. அதில் ஹீரோவை வந்துட்டு வில்லனாகவும் இவர் நுழைஞ்சிருக்கிறது வாழ்த்துக்குரிய ஒரு செய்தி. அது ஏன்னா தொடர்ந்து நான் திரைப்படங்கள் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் இல்லாமல் கோ மாதிரியான திரைப்படங்களாக இருக்கட்டும், அஞ்சாதே மாதிரியான திரைப்படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஸ்டே இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அஜ்மல் அந்த இடத்த ஃபில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த பாடல் காட்சிகள் பார்த்தோம். படத்தில் அது எந்த இடத்துல வருதுன்னு தெரில. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான பாட்டு பார்த்து. ஏன்னா எல்லாமே தலை கலைஞ்சு கொஞ்சம் தாடி அதிகமாக வச்சு கைலியோடு தெரிகிற ஹீரோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கொஞ்சம் படம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அது சந்தோஷமான விஷயமா அவங்களுக்கு. ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்துது. ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னாலே அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லணும், இல்லைன்னா வெற்றி விழாவில் சந்திப்போம்னு ஒரு ஃபார்மலான அதுக்கப்புறம் பார்க்குறதே கிடையாது யாருமே. அந்த மேடைக்கு வரவங்களே அந்த படம் பார்க்குறாங்களே இல்லைன்னு தெரியாது. ஆனாலும் சொல்லிட்டு போவாங்க 100ஆம் நாளில் சந்திப்போம், 150ஆம் நாளில் சந்திப்போம்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது ஒரு முதல் பட இயக்குனருக்கான முன்னோட்டம் மாதிரி தெரியலை. அது உங்களுடைய மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது மனநல காப்பகம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்த படமாக இருந்திருந்தால் கூட வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு காதலும் இருக்குது, அந்த காட்சி அமைப்புகளும் வேறு ஏதோ ஒன்று சொல்லுது. ஒரு சின்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அந்த ஒரு 4-5 ஷாட்லேயே ஓகே இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அந்த பொண்ணை பார்க்கும்போதும் அவனை பார்க்கும் பொழுதும் அந்த டாக்டர் உட்காந்து பேசுகிற அந்த ஒரே ஒரு டைலாகாக இருக்கட்டும், இது என்னுடைய போட்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு வசனமே கொஞ்சம் இழுக்குது உள்ள. சரி இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக அந்த இப்போ இந்த ட்ரெய்லரில் இருந்த இதே அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு திரைப்படத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக ருத்ரன் அவர்கள் தமிழ் சினிமா ஒரு முக்கியமான இயக்குனராக வர்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மதன் கார்கியுடைய வரிகள் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப காலமாக தமிழ் சினிமாவில் இந்த பாடலாசிரியர்கள் இந்த கவிதை இதெல்லாம் பார்த்து வைரமுத்து அந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு அசையவே மாட்டேன்றார். யாருக்குமே அந்த சீட்டு கொடுக்கவே மாட்டேன்றாரு. யாரும் வந்தாலும் கொடுக்க மாட்டேன்றாரு, எந்திரிக்கவும் மாட்டேன்றாரு. நான் தான் உட்காந்துருப்பேன் தொடர்ந்து பல மாநில விருதுகளையும் தேசிய விருதுகளையும் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த சீட்டில் அவரை எழுப்பி விட்டு உட்கார்றதுக்கான தகுதி மதன் கார்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் அவரை எழுப்பி விட்டுருங்க. அதான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா என்னை மாதிரி தான் அவரோட போய் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா போய் நான் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்டால் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நான் எதுக்கிடான்னு கேட்பார் அவர். ஸோ என்னுடைய மொத்த பாடல்கள் எழுதணும் பாரு, ஏதாவது ஒரு 2 வரி மாற்றணும்னா கூட அவர்கிட்ட கேட்குறது. ஏன்னா எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனால் வேலை செய்ய முடியல. அவர் பி.சி. ஸ்ரீராம் சார் இவர்களோடலாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எப்படி போய் கரெக்ஷன் சொல்கிறது, கரெக்ஷன் சொன்னால் கோச்சுப்பாங்களே அப்படின்னு. ஸோ அதனால் மதன் கார்கி சீக்கிரம் அந்த சீட்டில் உட்காருங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஒரு மணி சர்மா சாருடைய இசை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னது மாதிரி தமிழ் சினிமாவில் அப்பப்போ ஒரு நீளம் புயல் மாதிரி போகிற ஒரு இசையமைப்பாளர் அவர். இந்த தடவை வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த பாடல்களும் வெற்றி பெறும் நினைக்கிறேன் நான். எனக்கு கேட்கும்போது அந்த முதல் பாட்டு அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக தயாரிப்பாளரும் ஏதோ புதிய தயாரிப்பாளர்னு சொல்கிறாங்க. நல்ல திரைப்படங்களை எடுப்பதற்கு புதிய தயாரிப்பாளர்கள் வரும் பொழுது இந்த மாதிரியான எங்களுடைய எல்லாருடைய அந்த ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்காக நாங்கள் அந்த இசை வெளியீட்டில் நின்று அதை ப்ரமோட் பண்ணோம். அது வரைக்கும் தான் எங்களுடைய பார்ட். அந்த தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும். அதற்கப்புறம் இந்த படத்தில் விஷயம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த இசை உங்களுடைய படத்துக்கு இசை வெளியிட்டுள்ளாருக்கு நீங்கள் கூப்பிட வேணாம், எல்லா விஐக்கும் தானாக உட்காருவாங்க உங்களுடைய. அதற்காக நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு இருக்கும்னு நம்பி இந்த படம் வெற்றி பெற இறைவனை வேண்டிய பெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.